அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமணம் வெறும் 5 வாரத்தில் நடக்கக்கூடிய பரிகார முறையை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு மகத்தான வரம். பெரும்பாலும் இளைஞர்கள் இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், நாம் எப்போது திருமணம் செய்து கொண்டு நம் துணைவியை மகிழ்ச்சிப்படுத்தலாம் மற்றும் என்ன அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், எவ்வாறு இந்த பண்டிகை காலங்களில் நாம் அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் மற்றும் வீடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று மகிழ்ச்சி கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் இந்த முறையை பயன்படுத்துங்கள். இந்த திருமண பொருத்தத்தில் மொத்தம் 10 பொருத்தங்கள் முக்கியமான பொருத்தங்களாக இருக்க வேண்டும். அவற்றில் திருமண பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்கம் பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வஷிய பொருத்தம், ரச்சு பொருத்தம், வேதை பொருத்தம் ஆகும். இந்த ஒவ்வொரு பொருத்தமும் சரியாக இருந்தாலும் ஒன்றாக கூடி இருந்தாலும் நமக்கு திருமணம் தடையாக இருக்கும். நாங்கள் கூறும் இந்த பரிகார முறையை வெறும் 5 வாரங்களுக்கு நீங்கள் செய்து வந்தால் உங்களுக்கு 5 வாரத்தில் திருமணம் நடக்கும் என்பது உறுதி. முதலில் பெண்கள் நாங்கள் கூறும் இந்த முறையை பயன்பற்றுங்கள். மருதாணி இலையை பார்த்திருப்பீர்கள். அதை நாம் கையில் வைத்து கொண்டு அழகு பார்ப்போம். அல்லது அதுபோல அந்த மருதாணி இலையை நம் வீட்டில் உள்ள மருதாணி இலையாகவும் இருக்கலாம், அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கும் மருதாணி இலையாகவும் இருக்கலாம். அதை அவர்களிடம் கேட்டு வாங்கி கொண்டு வந்து பத்திரமாக அதனை நன்கு சுத்தம் செய்து அதன் பின்னர் சுத்தம் செய்து இந்த மருதாணி இலையை அதனை எடுத்து நம் வெள்ளிக்கிழமை முந்தைய நாளானது, அதாவது வியாழக்கிழமை அன்று இரவு ஒரு கலச சொம்பில் நீர் நிரப்பி அதனை இந்த மருதாணி இலைகளை இட வேண்டும். வியாழக்கிழமை இரவு முழுதும் இந்த மருதாணி இலை அந்த கலச சொம்பிலேயே இருக்க வேண்டும். இந்த தீர்த்தத்தை செய்யும் நபர்கள் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்கள் செய்யலாம், அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்களின் அவர்களின் தாய் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையில் எழுந்து இந்த தீபத்தை பூஜை அறையும் நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு வீட்டில் அனைவரும் குளித்துவிட்டு நன்றாக வீட்டிற்கு வெளியே வாசற்புறத்தில் வாசல் தெளித்து நன்கு கோலமிட்டு பூஜை அறையை நன்கு அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையில் இருக்கும் இறைவன்களை வணங்கிவிட்டு அந்த தீர்த்த சொம்பை திருமணமாகாத பெண்கள் எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று குருக்கள் அவர்களிடம் திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்கள் இந்த கலச சொம்பில் வைத்திருக்கும் இந்த மருதாணி தீர்த்தத்தை பூசாரி அவர்களிடம் கொடுத்து இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யுமாறு கேட்க வேண்டும். இந்த மருதாணி தீர்த்தத்தை வேறு எவரேனும் கொண்டு போய் குருக்கள் அவர்களிடம் கொடுத்து இந்த அபிஷேகங்களை செய்ய சொல்லக்கூடாது. திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்கள் மட்டுமே கொண்டு போய் இந்த மருதாணி தீர்த்தத்தை கொடுக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் இந்த பரிகார முறையை 5 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும். சரி, இவ்வாறு நீங்கள் கொண்டு வந்த இந்த தீர்த்தத்தை இந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்து அந்த அம்மனை நீங்கள் திருமணம் ஆக வேண்டும் என்று மனதார வேண்ட வேண்டும். பிறகு இந்த தீர்த்தத்தை நீங்கள் கொண்டு வந்து வீட்டிலும் நீங்கள் பூஜை அறையிலும் தெளிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் இந்த அபிஷேக முறையை 5 வாரங்கள் செய்து வாருங்கள். நீங்கள் கொண்டு வந்த இந்த அபிஷேக தீர்த்தத்தை குருக்கள் எவரேனும் நாங்கள் இந்த அம்மனுக்கு இந்த அபிஷேக நீரை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று எவரேனும் கூறினால் கவலைப்பட வேண்டாம். இன்னும் வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகார முறையை நாங்கள் சொல்லுகிறோம். திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்கள் 2 மண் விளக்குகளை எடுத்துக்கொண்டு அதில் 2 மருதாணி தலைகளை இட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். தீபத்தை அம்மன் கோயில் முன் நின்று மனதார எனக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று உங்கள் வருத்தத்தை தெரிவிக்க வேண்டும் மற்றும் மனதார இந்த அம்மனை வணங்க வேண்டும். பிறகு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். இவ்வாறு நீங்கள் 5 வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும். முக்கியமாக இந்த மண் விளக்குகளை 2 தீபங்கள் ஏற்றினால் 2 அல்லது ஒவ்வொரு விளக்கிலும் 2 மருதாணி இலைகள் இருக்க வேண்டும்.
இதனை அம்பாளுக்கு முன் நின்று தீபத்தை ஏற்றி நன்கு வணங்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகளை ஏற்றி வந்தால் உங்களுக்கு திருமணம் 5 வாரத்தில் நடக்கும் என்பது ஆன்மீகத்தின் உறுதியாகும். மேலும் முக்கியமாக இந்த பரிகார முறையை திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்கள் மட்டுமே இந்த தீப நிகழ்வை அல்லது இந்த மருதாணி தீர்ப்ப முறையை நீங்கள் செய்ய வேண்டும். அதுவும் இந்த பெண்கள் திருமணமாகாமல் இருக்கும் பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டும். அடுத்ததாக ஆண்களுக்கு நாங்கள் கூறும் பரிகார முறை. அருகில் இருக்கும் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஆண்கள் கடையில் இருக்கும் தேங்காய் எண்ணெய் வாங்காமல் சுத்தமான செக்கு எண்ணெயில் தயாரித்த தேங்காய் எண்ணெயில் விநாயகருக்கு 2 மண் விளக்குகளால் தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தில் 2 மருதாணி இலைகள் இட வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றியவுடன் நாங்கள் கூறும் இந்த தீபத்தை அம்மன் கோயில் முன் நின்று மனதார வேண்டலாம். இந்த தீபத்தை ஏற்றிய உடனே நீங்கள் விநாயகரை மனதார வணங்க வேண்டும், அம்பாளையும் வணங்க வேண்டும். இது திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்கள் மட்டுமே செய்ய வேண்டும். இந்த பரிகார முறையை எந்த நாட்கள் செய்ய வேண்டும் என்று கவனமாக கேளுங்கள். தொடர்ந்து 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த முறையை நீங்கள் செய்து வர விநாயகர் மனதார வணங்க வேண்டும். அல்லது புதன்கிழமைகளிலும் தொடர்ந்து நீங்கள் 5 புதன்கிழமை நாட்களிலும் நீங்கள் இந்த முறையை செய்து வாருங்கள். திருமணம் ஆகாமல் இருக்கும் ஆண்களோ பெண்களோ இந்த முறையை தொடர்ந்து 5 வாரங்கள் தொடர்ந்து மன உறுதியுடன் மிகுந்த தெய்வ பக்தியுடன் நீங்கள் இந்த முறையை செய்து வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 5 வாரத்தில் திருமணம் நடக்கும். இவ்வாறு நீங்கள் திருமணம் நடந்த பின்னர் கமெண்டில் பதிவு செய்யவும். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலில் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.